இந்த படத்தை நீங்க பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கையில ஒரு பொன்னாலான ஒரு கம்பு வச்சிருப்பாரு. அது அரசனுடைய அதை காமிக்கக்கூடியது. சில சமயத்தில் என்ன வச்சிருப்பாரு, அந்த கம்பு இருக்காது, கையில ஒரு பொன் போன்ற பூ வச்சிருப்பாரு கையில, இல்லையா அவரு. அதனால கையினில் புனர்பொரு கோலும் அப்படின்னு சில பதிப்புல இருக்கு. சிலதுல பொற்செண்டும்னு இருக்கும். கோலும் செண்டும் அழகிய வேலைப்பாடு மிக்க. புனைதல்னா அழகிய வேலைப்பாடு மிக்க. கையினில் புனைபொர் கோவிலும் கோலும் காதினில் இறங்கு தோடும். அந்த காலத்தில் தோடு போட்டானோ எல்லாரும். இப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த 4 தீட்சை இருக்கு இல்லையா, சமய தீட்சை, சிவ தீட்சை, நிர்வாண தீட்சை, ஆச்சாரிய அபிஷேகம் 4 இருக்கு. இந்த சிவ தீட்சைக்கும் சமய தீட்சைக்கும் கூட பிரச்சனை இல்லை. இந்த நிர்வாண தீட்சை ஆச்சாரிய அபிஷேகம் எடுக்கிறாங்க இல்லையா, அவங்க எடுக்கணும்னா கட்டாயம் பூணூல் போட்டுக்கலாம், எந்த ஜாதியா இருந்தாலும். காதில் கருத்து போடுவாங்க. அதுதான் இருக்கு. நம்ம சுந்தரமூர்த்தி யாரு, ஆதி சைவருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்லையா. ஆனால் இது ஒரு காதினில் இறங்கு தோடும், அடுத்தால மெய்யில் தோடு நூலும். மார்புல என்னாச்சு, உடம்புல பூணூல் போட்டிருக்காரு இல்லையா. மெய்யினில் தோடு நூலும் நெற்றியில் விளக்கு நீரும். நெற்றியில் என்னது, விளங்குகின்ற, அடுத்தவர் பார்த்து இல்லையா வணங்குகின்ற, பாராட்டுகின்ற, சிறப்பு செய்கின்ற அமைப்பில் நீரும். நெற்றியில் விளங்கு நீரும் ஐயனுக்கு அழகிதாம் என்று ஆயிழை மகளிர் போற்ற. என்னாச்சு, இவ்வளவு அழகோடு அவர் வாராரு. இதை யாரு பாராட்டுறாங்க, பார்த்து கொண்டிருக்கின்ற பெண்கள் கூட்டம் அவரை பாராட்டுகிறது. ஆயிழை அப்படின்னா அணிகலன்கள் அணிந்த மகளிர் போற்ற. ஐயனுக்கு அழகிதாம், என்ன அழகா இருக்கிறார் பெருமான் சுந்தரமூர்த்தி, ரொம்ப அழகா இருக்கிறார் இல்லையா. அப்படி பெண்கள் எல்லாம் பாராட்டக்கூடிய அமைப்பிலே. ஆனா தோற்றம் என்ன தோற்றமா, 4வது வரியில சைவ மெய்த்திருவின் கோலம் தலைப்ப வீதியினை சார்ந்தார். தெருவில் அப்படி நடந்து போயிட்டு சுந்தரமூர்த்தி கோயிலுக்கு போற இல்லையா. கையினில் புனர்பொரு கோயிலும் காலினில் இறங்கு தோடும் மெய்யினில் தோடு நூலும் நெற்றியில் விளங்கு நீரும் ஐயனுக்கு அழகிதாம் என்று ஆயிழை மகளிர் போற்ற. அப்பா என்ன அழகா இருக்கிறாரு சுந்தரமூர்த்தி அப்படின்னு சொல்றாரு. அந்த அழகை கொடுத்தது எதுன்னு முத்தாய்ப்பா எது சொல்றாரு பார்த்தீங்களா, நெற்றியில் விளங்கு நீர். நெற்றியில நிறைய பூசி இருக்கு. அந்த நீர் தான் சுந்தரமூர்த்திக்கு ரொம்ப அழகா இருக்கான் இல்லையா. எங்க சொல்றாரு, சமுத்திரம் சொல்றாருல, திருநீட்டு பெருமையை கேள்வி வந்துச்சுல திருமுறை பேச்சு மையத்துல. அதுல என்ன சொல்றாரு, ஒண்ணு நமக்கு அழகு கொடுக்கிறதே திருநீர் தான். காண இனியது கவிதை தருவது. உண்மையில திருநீரை நெற்றி நிறைய பூசி பாருங்க, இல்ல இந்த 3 வகுடு எடுத்து பூசி பாருங்க, அது ஒரு அழகு இல்லையா. காண இனியது நீர் கவிதை தருவது அருவது. அப்ப சேக்கிழார் பெருமான் சுந்தருக்கு வருகின்ற அழகுல நிறைய அழகு சொன்னாரு. முடிச்சு வைக்கிற அழகு எது, இவருக்கு முத்தாய்ப்பா இருக்கக்கூடிய அழகுது, எல்லாரும் பார்த்து பாராட்டுகின்ற அழகு எது, விளங்குது நீர். இதை பார்த்துட்டு தான் பெண்கள் ஆக என்ன அழகுது, ஐயனுக்கு அழகிதாம் என்று ஆயிழை மகளிர் போற்ற சைவ மெய்த்திருவின் கோலம். அழகையான அந்த கோலம் அவருக்கு இல்லையா. சைவ மெய் திருவின் கோலம் தலைப்ப. தலைப்பாக என்ன, ஓங்க வளரன்னு அர்த்தம் இல்லையா. திருத்தொண்ட தொகை பாடியதின் காரணமாகத்தான் திருத்தொண்டர் திருவந்தாதி வந்துச்சு. அதை வச்சுதான் பெரிய புராணத்தை பாடினார். பெரிய புராணத்தை நாம படிச்சதினால்தான் அடியாருடைய பெருமையும் பெருமானுடைய பேராற்றலும் ஒரு வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் என்ற அமைப்பிலே சைவராகிய தெரியக்கூடிய அமைப்பிலே இருப்பதனால அந்த சைவ மனமே தலைத்தது என்ற அமைப்பில தான் சைவ மெய்த்திருவின் கோலம் தலைப்ப அப்படின்றார் இல்லையா. வீதியினை சார்ந்தார். இந்த உரை செய்த முதலியார் சொல்ற இல்லையா, அவர் சொல்றாரு, இதுக்கு எதுக்கு போய் சுந்தரருக்கு போட்டு, இவர் ஒரு அடியார் தான், இறைவன் மீது அவ்வளவு பற்று வச்சிருக்கவர். புது மனைவியா இருந்தா கூட மனைவியை விட்டு பெருமான் மீது பற்று வைக்கக்கூடிய ஆளுக்கு இவ்வளவு அலங்காரத்தை பத்தி ஏன் பேசுறாரு, இவ்வளவு சொல்லணுமா அப்படின்னு நமக்கு வந்த மாதிரி அவருக்கு செய்ய. அதுக்கு அவர் சொல்றாரு, ஒரு அடியவருக்கு இவ்வளவு அலங்காரம் தேவையா, அவருக்கு தேவையில்லைதான் சுந்தரருக்கு, நமக்கு அது தேவையில்லை மாதிரி தெரியுது. ஆனா இறைவனுடைய ஆணையே என்னது,
இந்த திருக்கோலத்தோடையே நீ மண் மீது இருக்கிற காலம் வரை விளையாட வேண்டும் சொல்கிறார். மண் கோலத்துடன் மணக்கோலத்துடன் மண்ணே விளையாடுவாய் பொண்ணே. அது மட்டுமல்ல, இன்னொரு சொல்றாரு, தென்புவி மீது தோன்றி அம்மெல்லியலாளுடன் காதல் இன்பம் கலந்து அடைவாய். அங்க மேல இருந்தா இல்லையா, தோட்டத்துல பூ பறிப்பது பார்த்துட்டு வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீ கீழே போனார் இல்லையா. அப்ப என்ன சொல்றாரு, அந்த வாழ்க்கை இறைவன் உணர்த்துகின்ற, இறைவன் ஆணையிடுகின்ற, இறைவன் வினையின் அடிப்படையில் கொடுக்கக்கூடிய அந்த வாழ்வை நாம வேண்டாம்னாலும் முடியாது, அனுபவிச்சே தீரணும். அதான் தென்புவி மீது, தென்னாட்டில் தோன்றி அம்மெல்லியலாளுடன், ரெண்டு சன்னியாசியுடன் காதல் இன்பம் கலந்து அணைவாய். என்ன செஞ்சிருக்கிறாரு, நீ அவங்க ரெண்டு பேரும் கூட போய் இருந்து கலவி இன்பம் அனுபவித்து விட்டு தான் வர வேண்டும் என்று பெருமானே ஆணையிட்டு இருப்பதன் காரணமாக அதை செய்கிறார். ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, சித்தாந்த கருத்து சொன்னேன் இல்லையா, ஏற்றுக்கொண்ட பிறவிக்கு உள்ள அந்த பிராரத்த வினையை அனுபவிச்சு தானே அவர் கிடைக்கணும். அனுபவிக்க முடியுமா? பிறவிக்குன்னு வந்துட்டாரு, செய்த ஒரு வினையின் காரணமாக பிறவிக்கு வந்தாச்சு. பிறவிக்கு வந்த இடத்துல என்னாச்சு, ஒன்று ரெண்டு கெட்டுக்குதான், ரெண்டோடு சேர்ந்து மகிழ்ச்சியோடு இருக்கணும். அதுக்கு ஏற்ற முறையில வாழ்க்கையை அனுபவிச்சு தான் ஆகணும். அந்த அனுபவத்தை சேக்கலார் பெருமான் சொல்லுகிறாரே தவிர இது விதவிஞ்சி சொல்வதா என்னவே. பிராரத்த வினையின் அடிப்படையில சுந்தரமூர்த்தி எந்த வினைக்காக இங்கே பிறப்புக்கு வந்திருக்கிறாரோ அந்த வினையை அனுபவிக்காத, அதைத்தான் அதையும் காட்டிட்டார். என்ன காட்டாரு, மன்னர் திருவும் தங்கள் வைதிக திருவும்னார். அப்ப அந்த தோற்றத்திற்கு அயற்பதா வினைப்பயனை அனுபவிக்கின்ற அமைப்பில் தான் இந்த அலங்காரத்தோடு அவர் இங்கே வந்திருக்கிறார் என்ற அமைப்பிலே இந்த பாடல்களை நிறைவு செய்கிறார் இல்லையா. அப்ப ரெண்டு தோற்றம், 330வது பாட்டு மன்னர் திருவு, 331வது பாடல் சைவத்து இல்லையா என்ற அமைப்பினை சொல்லி இவர் இப்ப கடைசியில் என்ன சொல்றாரு, வீதியிலே இறங்கி வந்துட்டார், மனைவியோடு சேர்ந்து போறார், போயிட்டு இருக்காரு. சும்மா போவாங்களா, சும்மா போக விடுவாங்களா மற்றவங்க? எப்படிப்பட்ட ஆளு, பெருமானே திருமணம் செஞ்சு வச்ச ஆளு, பெருமானுக்கு தம்பிரான் தோழராக இருந்த ஆளு, சும்மா போற ஆளுக்கான வாழ்க 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 வெளியெல்லாம் போட்டு கூப்பிடும் போது நம்ம சுந்தரமூர்த்தி சும்மா போக விட்டுருவாரா சேக்கலார் பெருமான்? தெருவில் இறங்கி அவர் போறாரு, என்ன வரவேற்புங்கிறத அடுத்த சொல்றோம். நாவலூர் வந்த சைவனற்றவர் களிரே என்றும் மேலவர் புறங்கள் செற்ற வெளியவர்க்கு அன்பை என்றும் தாவில் சீர் பெருமை ஆரூர் மறையவர் தலைவை என்றும் மேவினர் இரண்டு வாரும் வேறு வேறு ஆயம் போற்ற. பெருவர் இவர் வந்துகிட்டு இருக்காரு, மக்கள் எல்லாரும் ரெண்டு பக்கமா பிரிஞ்சு நின்று வாழ்க, அவர் வாழ்க, இவர் வாழ்க இல்லையா, நிரந்தர செயலாளர், நிரந்தர முதல்வர், அது மாதிரி இவங்களுக்கே இப்படி இருக்கும் போது அவருக்கு எப்படி இருக்கும் இல்லையா. அதை சொல்ற என்ன சொல்றாங்க, அவங்கள நாவலர் வந்த சைவனற்றவர் களிரே என்றும். யாரும் தப்பா நினைக்கலன்னா சொல்றேன், அரசியல் அதிகமா பேச மாட்டேன், இந்த அரசியல் சார்பும் கிடையாது. இந்த நிரந்தரம் நிரந்தரம் சொன்னதுக்காகத்தான் நிரந்தரமா ஓடி வச்சிருக்காங்க. பெருமானுடைய திருமகளை நினைக்கணும். நமக்கு பெருமான் உண்மையில சுந்தரமூர்த்தி மாதிரி எவ்வளவு ஒரு வாய்ப்பை அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, அதை எப்படி பயன்படுத்திக்கணும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதுவரைக்கும் யாருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு தானே. ஒத்துக்கிறீங்க, நெஞ்சு அவளை பிடிக்குதோ பிடிக்கவே சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச இடத்துல ஆட்சியாளராக அல்லது ஒரு அரசியல்வாதிகளாக காந்திக்கோ நேருக்கோ காமராஜருக்கு கூட கிடைக்காத அளவு ஒரு மிகப்பெரிய சக்தி, ஒரு ஜனநாயக சக்தி, ஒரு அதிகார சக்தி கிடைச்சிருக்குல்ல, அதை நம்ம எப்படி வச்சுக்கிடணும். அந்த நிரந்தரம் நிரந்தரம் சொன்ன நிரந்தரமா அங்க போய் உட்கார வச்சிட்டோம், தப்பு. அதெல்லாம் பெருமானுடைய திருவுருள் நினைக்கணும். நமக்கு எதை முதல்ல தெரியாம கூட இருக்கலாம், வாய்ப்பு வருகின்ற சொல்றாங்க. யாருக்கு பணி அதிகமா வேணும், வள்ளுவர் சொல்றாரு இல்லையா, பணி யாருக்கு வேணும்னு சொல்றாரு, உயர்ந்த நிலையில போனவனுக்கு தான், செல்வம் அதிகமாக உள்ளவன் தான், ஆற்றல் அதிகமாக உள்ளவன் தான், அறிவு அதிகமானவன் தான் பணி வேணுங்கிறான். கர்நாடக பணி என்ன, அவன் அப்படி இருப்பான், ஒன்றுமே பணி வந்தான் இருப்பான், இந்தியா அதிகமாக செஞ்சாங்க, இப்போ கிடக்கத்தான் செய்யுமா. அது மாதிரி வாய்ப்பெல்லாம் அந்த இது இல்லை இல்லையா. இங்க நாவலூர் வந்த சைவனற்றவ களிரே ஒரு பேர் சொல்லிடுவாங்க இல்லையா, விருதுநர்னு சொன்னா நமக்கு ஞாபகம் தான் இல்லையா.
விருதுன்னு சொன்னோன்னு ஞாபகம் இல்லையா? போர்பந்தர்னா ஞாபகம் இல்லையா? அலகாபாத் தான் ஞாபகம் இல்லையா? அது மாதிரி திருநாவலூர்னாலே யாரு? சுந்தரமூர்த்தி பெருமான். வந்த அங்கிருந்து தோன்றிய சைவ நற்தவக்களிரே, மிகச்சிறந்த தவத்தை செய்து கொண்டிருக்கிறவன் இல்லையா? களிறுனார். அது என்ன களிறு? ஒரு பெரிய வீரரா? இல்ல. களிர் என்பது உருவத்தாலும் பெருமையிலும் சிறப்புடையது. அது மாதிரி இவரு ஆன்மீகத்துல சைவத்துல அதான் சைவ நற்ற களிரே, பெருமை முதன்மையை கொடுப்பதற்காக அந்த களிர் வாசகம் போட்டார். ஒரு கோஷம் ஒரு பக்கம் என்ன போடுறாங்க? நாவலூர் வந்த சைவ நற்ற களிரே வருக வருக வாழ்க வாழ்க அப்படின்னு ஒரு கூட்டம். இன்னொன்னு மேலவர் புறங்கள் செற்ற விடையவருக்கு அன்பர் இல்லையா? திரிபுராதிகளை கொன்ற பெருமானுக்கு அன்பனாக இருக்கக்கூடியவன், தம்பிரான் தோழராக இருக்கக்கூடியவனே வருக வருக வாழ்க வாழ்க இல்லையா? மேலவர் புறங்கள் சென்ற முப்புறத்தை எரித்த விடையவர் ரிஷபவாகனத்தில் இருக்கக்கூடிய பெருமானுக்கு அன்பர், ரொம்ப வேண்டியவர் இல்லையா? சுந்தரமூர்த்தி அன்பை என்றும் தாவில் சீர் பெருமை ஆரூர் மறையவர் தலைவர், திருவாரூரில் வாழக்கூடிய மறையவர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவர். திருநாவலூர் நீங்க வந்தவர் தான். ஆனா இவருக்கு என்ன சருப்பு கிடைச்சு? திருவாரூரில் இருக்கக்கூடிய அத்துணை வேதத்தை ஓதுகின்றவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய அருகதி வந்தது. ஏன் இந்த தகுதி வந்தது? அதுக்கு என்ன பெருமை கொடுக்கிறார்? திருவாரூரில் மறை ஓதுகின்ற வேதங்கள் ஓதுகின்றவர்களுக்கு என்ன பெருமை கொடுத்தாரு? தாவில் சீர் பெருமைனார். தாவில் சீர்னா குற்றமில்லாத. ஏன் குற்றமில்லாதவர்களுக்கு? திருவாரூரில் பிறந்தவர்கள் எல்லாரும் முக்தி பேர் படக்கூடியவர்கள். அது மட்டும் திருவாரூரில் பிறக்கக்கூடியவர்கள் யாருன்னா எல்லாரும் அங்க போய் பிறந்த முடியாது இல்லையா? சிவ பூத கணத்தவர்கள் தான் அங்க பிறக்க முடியும். யாருக்கு முக்தி வேறு உண்டோ அவர்கள் தான் அங்க போய் பிறக்க முடியும், மற்றவர்கள் பிறக்க முடியாது. ஆக திருவாரூர்ல பிறந்தால் முக்தினா முக்தி கிடைக்கக்கூடியவர்கள் தான் அங்க பிறக்க முடியும் இல்லையா? தாவிசீர் பெருமை ஆரூர் மறையவர் தலைவை என்றும் மேவினர் இரண்டு பாலும், ரெண்டு பக்கமாக பிரிஞ்சிருந்து அவரை வாழ்க வளர்க வெல்க என்று போற்றிக்கின்ற அவருக்கு பரிவார வைக்கிறார். யாரு? பரிவாரங்கள், அடியார்கள் கூட்டம், மகளிர் கூட்டம் எல்லாரும் சேர்த்து உடையவர். வேறு வேறு ஆயம் போன்ற இந்த ஆயங்கிறது மகளிர் கூட்டம். இந்த பரிவாரங்கள், அடியார்கள், மலர்கள் எல்லாரும் தெரியும். இந்த வேறு ஆயங்கிறது மகளிர் கூட்டம். நல்ல அழகுள்ள அணிகலன்களை அணிந்த பெண்கள் கூட்டமும் சேர்ந்து வருகிறது. ஒரு சின்ன சந்தேகம் வரும் நமக்கு. அலங்காரம் ஏன் இப்படி பண்ணிட்டு போனாரு? அதுக்கெல்லாம் பார்த்துட்டோம். இப்படி போறதெல்லாம் பார்த்து இந்த இடம் அடியவர்களே அவரை பெண்கள் பார்த்து மயக்கம் அடைந்தார்களா இல்லை போற்றினார்னு சொல்றாங்க, இப்படி சொல்லலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். எதற்காக இது என்றால், ஏன் இந்த மாதிரி வீதியில் அவர் போறாரு, உலக போறாரு, வாழ்க்கை சொல்றாங்க, வழக்கம் சொல்றாங்க, போற்றுகிறார், பாராட்டுகள் என்றார் என்றால், காப்பியத்தினுடைய இலக்கணம் எப்படின்னா, காப்பியத்தினுடைய நாயகன் மிக சன்னேரில்லாத தலைவராக வீரத்திலும் அழகிலும் இருக்க வேண்டும். அவன் உலா போகின்ற சமயத்திலே சில பாடல்கள் அமைக்க வேண்டும் என்பது கடமை ஆசிரியர். அந்த அமைப்பில தான் நம்முடைய சுந்தரமூர்த்திகள் திருவாரூர், ஏன்னா இவர் தான் காப்பிய நாயகன். உங்களுக்கு தெரியும், பெரிய புராணத்துடைய காப்பிய நாயகனே சுந்தரமூர்த்தி தான். அதனால் அவர் உலா போகின்ற அமைப்பிலே, காப்பிய இலக்கணத்தினுடைய அமைப்பிலே, இந்த அவருடைய பாராட்டுகின்ற அமைப்பிலே, உலா போகின்ற சமயத்திலே மற்றவர்களெல்லாம் பாராட்டுகின்ற அமைப்பிலே சொல்கிறார்கள். அந்த சொல்லியிருக்கிறார். அப்ப அடுத்தால சொல்றாரு, இப்ப வருக வருக என்று வரவேற்றாங்க, இன்னும் சொல்ல சொல்லி வரவேற்றான்னு சொல்லிட்டாரு. யார் யாரு அந்த ஊர்வலத்துக்கு முன்னால பின்னால போய்கிட்டு இருந்தாங்க அதை சொல்றாரு. யார் யார் அந்த ஊர்வலத்துல முன்னாலையும் பின்னாலையும் போய்கிட்டு இருந்தார்கள், வந்தவர்கள் யார் அப்படிங்கிறார். அருமையான பதிவு. கைக்கிடா, குரங்கு, கோழி, சிவல், கவுதாரி பற்றி பக்கமுன் போதுவார்கள். ஒரு கூட்டம் முன்னால போச்சு. அது என்ன கூட்டம்னா, அந்த கூட்டம் அது கைத்தை வச்சு குடிச்சுக்கிட்டு போறது. என்னென்ன கை இருக்கு? கைக்கிடான்னா ஆட்டுக்கிடா, பழக்கப்பட்ட ஆட்டுக்கிடா. கைக்கிடான்னா கையில இருக்கக்கூடியது, ஆட்டுக்கிடா பழக்கப்பட்ட ஆட்டுக்கிடா. குரங்கு, கோழி, சிவல்னா காடை இனத்துல ஒரு பறவை. காடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, காடை கௌதாரி. அது மாதிரி காடை இனத்துல வரக்கூடிய ஒரு
அந்த பிரிவுக்கு தான் சிவல் அப்படின்னு சொல்றாங்க. கௌதாரி வற்றி அது முன்னால போயிட்டே இருக்காங்க. சில பேர் இந்த இதை புரிஞ்சுக்கிட்டு என்னது ஆட்டுக்கடா, குரங்கு, கோழி, சிவல், கௌதாரி பிடிச்சிட்டு போயிருக்காங்க. போட்டுக்கிட்டு போது என்ன செய்யறாங்க சமயத்துல ஒன்று அங்கிட்டு எடுக்க ஒன்று எடுக்கணும். இவன் சட்டம் கொடுப்பான் அப்படின்னு சட்டம் கொடுப்பான் இல்லையா? அந்த சட்டம் கொடுத்துக்கிட்டே போனான்னா இதை சேக்கடார் பதிவு செய்யறாரு. அடுத்தாரு அது என்னதுக்காக சொல்றாருன்னா பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கினங்கள் எல்லாம் கைக்கிடா, குரங்கு, கோழி, சிவன், கௌதாரி பற்றி கைனால பற்றி பக்கம் முன் போதுவார்கள், முன்னே போனார்கள், பயில் மொழி பயிற்சி செல்ல. அது கொஞ்சம் அங்கிட்டு போகும்போது கிட்ட போய் சொன்னா இவன் சட்டம் கொடுத்தான், இவன் சட்டம் கொடுத்தானா அது கட்டுப்பட்டு என்ன செய்யும், இவன் கூடயே ஒரு தள்ளிய மற்றவரோட சேர்த்து போகக்கூடிய அமைப்புல அந்த சட்டமும் அந்த ஊர்வலத்துல இருந்துச்சான் சொல்ற. பயில் மொழி அந்த விலங்கினங்களை பயிற்சி செய்யக்கூடிய அமைப்பில் சில மொழிகளை பயிற்சி செல்ல அதை சொல்றாங்க இல்லையா? முதல்ல போக முடியும் அவங்க கைக்கிடா, குரங்கு, கோழி, சிவன், கௌதாரி பற்றி பக்கம் முன் போதுவார்கள் பைமொழி பயிற்சி செல்ல மிக்க பூம்பிடகை கொள்வோர். அடுத்தது யார் போனா பூக்குடையை வச்சுட்டு நிறைய பூவை வச்சு அள்ளி கோயில் கொண்டு போறதுக்கா இந்த பூவை கொண்டு போறது சில அடியார்கள் தரலாம், இல்ல இந்த பூ பண்டாரங்கள் இருக்கலாம், அவங்க போனாங்க. அடுத்தாங்க மிக்க பூம்பிடகை, விடகைனா கூடைன்னு அர்த்தம் புரிஞ்சுக்க. பூம்பிடகைனா பூக்கூடை கொள்வோர் அந்த பூவை கூடையில வச்சுட்டு கொண்டுட்டு போறவர்கள். அடுத்தால விரை அடைப்பையோ சூழ, விரைனா நறுமணம் மிக்க பொருள்களை வைத்திருக்கின்ற வெற்றிலை வாக்கையும் சேர்த்து வைத்திருக்கின்ற அடப்பக்காரர்களும் பின்னால போனாங்களாம் இல்லையா? அடைப்பையோ சூழ, விரைனா நறுமணம் மிக்க, அவங்க வெத்தலை கொண்டு வச்சிருப்பாங்க, அது சீவல்லாம் வச்சிருப்பாங்க. தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா சீவல் நறுமணம் மிக்கதா இருக்கும், சுண்ணாம்பு கூட நறுமணமா இருக்கும், அது ஒரு மனம் எடுத்து வச்சிருப்பாங்க இல்லையா? அதான் விரை அடைப்பையோ சூழ மைத்தடம் கண்ணினார்கள் மருக இல்லையா? அழகிய நீண்ட கண்ணுடைய பெண்களும் நீள்மருகில் வந்தார். அந்த நீண்ட தெருவில் இவ்வளவு பேர் வந்தார் இல்லையா? அதுலதான் சுந்தரர் வந்தார். யாராவது வந்தா இந்த விலங்கினர்களை பயிற்றுவிக்கக்கூடிய அமைப்பு முன்னால கூட்டிட்டு போனாங்க, பூக்குடையை வச்சுக்கிட்டு பூ கொண்டுட்டு போனாங்க, நறுமணமிக்க பொருள்களை வைத்துக் கொண்டு வெற்றிலை வாய்ப்பு வைத்து அடைப்பைக்காரர் ஒவ்வொருவருக்கும் உள்ள அவங்க போனாங்க. அழகிய கண்களை உடைய மைத்தடம் கண்ணினார்கள் மருக, அவர்களும் நெருங்கி செல்வது. எங்க வந்தாங்களா? நீள்மருகில் வந்தார், நீண்ட பெரிய தெருவில் வந்தார் இல்லையா? இந்த கைக்கிடா குரங்குன்னு சொல்லும் போது முதலியார் அவர்கள் கீழே ஒண்ணு என்ன எழுதுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு கிராமத்துல இருக்கு, அந்த காலத்துல ரொம்ப சிறப்பா உண்டு. கிராமம்னா ஏழை எளியவருக்கு நிறைய உண்டு, பணக்காரங்க ஒன்று ரெண்டு இருப்பாங்க. இப்போ அதோட சதவீதம்லாம் குறைஞ்சி போச்சு. இந்த ஏழை எளியவர்கள் தான் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த நல்ல நாடு இதெல்லாம் பார்க்குறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இல்லை தன்னுடைய இருக்கக்கூடிய தனக்கு ஏதாவது வருமானம் சன்மானம் வாழ்க்கைக்கு வேணும் என்றால் இந்த மாதிரி விலங்கினங்களை நல்லா பழக்கப்படுத்தி விளையாட்டு காட்டி அங்கே இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் அப்படிங்கிறத காமிச்சிட்டு அவங்க கொடுக்கக்கூடிய பணத்தை வாங்கிட்டு வந்து வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வைப்பீங்க. அந்த மாதிரி ஆளுகள் தான் இல்லையா? முதல்ல போனவங்க யாரு? அந்த பழக்கி பாட ஆட வைத்து சன்மானம் வரக்கூடியவர்கள். அது அந்த காலத்து மரபு. இந்த காலத்திலேயே ரொம்ப மங்கிட்டு இன்னும் ஒரு சில வேறு மாதிரி இருக்கு. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிராமத்தில் சரி இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமைப்புல இல்லை. பறவைகளை பழக்கி கொண்டு ஆட காட்ட வச்சு அது கொண்டு படம் கொடுக்குற மாதிரி இல்லாம இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, கலைஞர்கள் இருக்காங்க இல்லையா, குறிப்பா நாதஸ்வரக்காரர்கள், அவங்க என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் சில இடங்கள் இருக்கு. அந்த நாதஸ்வரக்காரர்கள் சித்திரை 1ஆம் தேதி தை மாசம் சில நல்ல நாடுகளில் பார்த்தீங்கன்னா அவர்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தர்கள் வீட்டில் போய் ஒரு 10 நிமிஷம் வாசிப்பாங்க. வாட்சி முடிஞ்சு ஐயா நான் மாறிப்பாங்க, அவர் தாப்பாளம் தட்டில் வச்சு பணமெல்லாம் கொடுத்தாங்க. இன்றைக்கு இது இருக்குது. இது சாதாரண மக்கள்ல கிராமப்புற நகர்ப்புற மக்கள்ல உள்ளது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி. இப்போ செல்வர்கள் அதிகமாக இருந்தாலும் இந்த பழக்கம் குறைஞ்சிருக்கக்கூடிய இடத்துல இதே பழக்கம் அதிகாரிகள் மட்டத்தில் இது இருக்கு இல்லையா? அதிகாரிகள் மட்டத்தில் இருக்கும். ஐயாக்கெல்லாம் நல்லா தெரியும். அதிகாரமா அவ்வளோ சூப்பர் இன்ஜினியராக இருந்தவங்க பார்த்தீங்கன்னா இந்த வருஷ பிறப்பு நல்ல நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா கீழ் வேறு செய்கிறவர்கள் பெரியவர்களை போய் பழம் பண்ணால் கொண்டு போய் இல்லையா எலுமிச்சம்பழம்லாம் கொடுத்து பார்த்துட்டு வரக்கூடிய அந்த அமைப்பில் அதுக்கு அவங்க திரும்பி தான் செய்யக்கூடிய அமைப்பில் செய்வார்கள்.
இதை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் எங்க பகுதியெல்லாம் உண்டு நாதஸ்வரக்காரெல்லாம் அன்னைக்கு வந்து சித்திரை 1ஆம் தேதி இல்லையா அது நடக்கும். இல்லை இந்த திருக்கல்யாணம் இருக்கு இல்லையா, திருக்கல்யாணம் கோயிலில் தான் நடக்கும். அப்படி நடக்கிறது கட்டளைதாரர்களுக்கு எது செய்வாங்கன்னா, முதல்ல இந்த தாம்பூலம் பற்றெல்லாம் ஜாமான் இருக்கு இல்லையா, அதை கட்டளைதாரர் வீட்டில் இருக்கும். அந்த மேளகாரர் வீட்டில் வந்து அங்கே ஒரு 10 நிமிஷம் இருந்து அந்த மேளத்தை அடித்து முடிச்சுட்டு அதோடு சேர்த்து கொண்டுட்டு போவாங்க. இதுக்கு தனி கட்டணம் அவர் போகணும். இன்னைக்கு அதிகாரிகள் மட்டும் இப்போ ஆல் இண்டியா ரேடியோ போன்ற அமைப்புலாம் பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர்களுக்கு சன்மானம் கொடுக்கறது, வேலை கொடுக்குற அமைப்பில், பரிசு கொடுக்குற அமைப்பில் இருக்காங்க. அப்போ என்ன செய்வாங்க, இந்த ஆல் இண்டியா ரேடியோ, டிவி போன்ற அமைப்பில் இருக்கிற உயர் அதிகாரிகளை இந்த கலைஞர்கள் போய் இந்த நல்ல நாட்டில் பார்ப்பாங்க. இன்றைக்கு இருக்க முடியும். இன்னைக்கு அந்த காலத்தில் உயர் அதிகாரிகளை பார்க்கக்கூடிய அமைப்புகள் அது கொஞ்சம் இப்போ மாறிட்டு இப்போ எங்கே வந்திருக்குது, இந்த கலைஞர்கள் வந்து அவங்க ஏன்னா இவங்க